ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒயிட் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். சப்பாத்திக்கு நான் 10 மினிட்ஸில் ஒரு குருமா காய்கறியும் இல்லாமல் வச்சுருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், சோம்பு, முந்திரி இல்லைன்னா உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை இருந்தால் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய். இந்த குருமாவில் வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக எந்த பொடியுமே சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் பொடி, காரப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் குக்கரில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். குக்கர் எடுத்துக்கிட்டேன். ஆயில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இது எல்லாமே போட்டுக்கிட்டேன். அப்புறம் 2 பெரிய சைஸு வெங்காயம், அதை நீட்ட பாக்கில் கட் பண்ணிக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவேன். நல்லா வதங்கினது நல்லா வதங்கிட்டு பாருங்கள், நல்லா வதங்கிருக்குது. இது கூட நான் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3த்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நான் சும்மா ஃப்ளேவர் ஒரு ஒன்றும் மிளகாய் ஆட் பண்ணுறேன். கீழாமல் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ காரம் இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கைவிடாமல் வதக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் 4 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர். இதை வந்து நான் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த குருமா பொறுத்த வரைக்கும். குக்கரில் வேறு செய்கிறவங்க கட் பண்ணுற நேரம் மட்டும்தான் நமக்கு இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். காயை நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துக்கிட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை மூடி நான் 3 விசில் விட்டேன். என் குக்கர் படி உங்களுக்கு எத்தனை விசில் அந்த மாதிரி காய் வைக்கிறவங்களுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 விசிலுக்கு அப்புறம் நான் எடுத்து சர்வ் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தியோடு பண்ணியிருந்தேன். இது வந்து பூரிக்கும் சாப்பிட்லாம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டபிள் தான். சப்பாத்தி நான் கொஞ்சம் இப்போ தான் ஃபுல்கா மாதிரி ட்ரை பண்ணேன். பட் அவ்வளோவா உப்பல்ல எனக்கு. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த வீடியோவாக எடுத்து போடுறேன். ஆயிலே ஊற்றாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். தோசை தவாவில் கொஞ்சம் இப்படி ஒரு 2 நிமிஷம், அப்படியே ஒரு 2 நிமிஷம் பண்ணிவிட்டு லைட்டாக வெந்த உடனே டைரெக்டாக ஸ்டவ்வில் பண்ணிடுவேன். ரொம்ப சாஃப்டாக வந்தது. எண்ணெயே ஆட் பண்ணல, பட் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது சப்பாத்தி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் 10 மினிட்ஸ் குருமாவையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். அதோட லிங்க்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.